ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி ஒரு புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா பீயிங் இன் லவ் அப்படிங்கிற புக்கு. இதை ஓஷோ அவர்கள் நிறையா மேடையில் ஆடியோவாக பேசின விஷயங்கள் தான் புக்காக எழுதுனது. இது அவர் எழுதுனா புத்தகம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம லவ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். லவ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க, ரொமான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம உரிமை கொண்டாடுறது, அவங்க நம்மளுடைய பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. இல்லை அதை விட டீப்பராக கூட சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இன்னொருத்தங்க இருந்தால் தான் நம்ம அந்த லவ் கிடைக்கும், அந்த சந்தோஷம் கிடைக்கும், நம்ம லவ்டாக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அடுத்தவங்களையே. ஆனால் அது நமக்குள்ளே தான் இருக்குது. லவ் இஸ் ஆல் அபவுட் ஃப்ரீடம். லவ் அப்படிங்கிறது நம்ம ஷேரிங்கில் தான் இருக்குது. நம்ம உரிமை கொண்டாடுறதுல, டிமாண்டிங்கில், இல்லை அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல இன்னொருத்தவங்க எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அது லவ் கிடையாது. லவ் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்மே கிடையாது. அது ஒரு மனநிலை அப்படின்னு தான் ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க, அதாவது இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்க எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும், அவங்க லவ் பண்ணால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது லவ்வே கிடையாது. அது அவங்கள நம்ம டிமாண்ட் பண்ணுற மாதிரி, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, பொசசிவாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க இல்லை அப்படின்னா அதுவே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வர்றதுக்குமே சான்சஸ் இருக்குது. அதுவே ஒரு பயத்தையுமே நமக்கு உருவாக்கும். அவங்க நம்ம மேலே லவ்டாக இல்லை அப்படின்னா. ஆக்சுவலாக லவ்க்கு ஆப்போசிட் ஹேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லவ்க்கு ஆப்போசிட் ஹேட் கிடையாது, ஃபியர் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்கள மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயமே நமக்கு நிறைய கான்ஃப்ளிக்ஸை உருவாக்கும், ஒரு பொசசிவ்னஸை கொண்டு வரும், டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்போம், நிறைய கண்ட்ரோல் பண்ணுவோம். அதனாலேயே நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஓஷோ சொல்கிறாரு. ட்ரூ லவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எமோஷ்னலாக மெச்சூராக பிஹேவ் பண்ணணும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தனியாக இருந்தாலுமே நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கணும், பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணல அப்படின்னா இன்னொருத்தங்க எப்படி நம்ம லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், நம்மளை நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மற்றவங்க கிட்ட எதுவுமே ரீஅஸ்யூரன்ஸ் கேட்க மாட்டோம், பொசசிவ் ஆக மாட்டோம், வேலிடேஷன்ஸ் நம்ம கொடுங்க அதை வச்சு நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். இப்போது நம்ம யாராச்சும் ஒருத்தங்களை நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியாது, அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம மேலே அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும். அதை விட்டுட்டு நமக்காக ஒரு விஷயம் செய்ய சொன்னால் செய்வாங்க. ஆனால் நம்மளை நம்ம கோவப்படுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுவாங்களே தவிர என்ன சொல்கிறது, அவங்களே ஆசைப்பட்டு பண்ண மாட்டாங்க. இப்போது நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், ஒய்ஃப் ஊருக்கு போனால் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க, இதை செய்யாத அதை செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், எனக்கு பிடிச்சதை பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, கண்ட்ரோலிங்கு, அந்த டிமாண்ட் பண்ணுறது, அந்த ஜெலஸ் இருக்குது, பொசசிவ், நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருந்தால் அது லவ்வா அப்படின்னா கிடையாது. நம்ம அவங்களா இருக்க விடணும் அப்படிங்கிறது அவ்வளோ இதாக சொல்கிறாரு. என்னுடைய கொலீக்ஸே நிறைய பேர், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒய்ஃப் இல்லைன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கிறத சொல்கிறேன். என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா அப்படின்ட்டு. கூடவே இருந்தாலும் ஒரு போரிங் ஃபேஸ் வரும். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் நம்ம இருக்க விடணும் அப்படிங்கிறதையுமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதை தான் ஓஷோ அவர்களுமே சொல்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், நீ வந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்படி பண்ணல, அதாவது ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குக் பண்ணணும். குக் பண்ணாங்கன்னா இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அவங்க பண்ணாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே என்கரேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சம்டைம்ஸ் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஏதாவது அமௌண்ட்டோ வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுமே திருப்பி தேங்க்ஸ், அந்த கிராட்டிடியூட் ஃபீல் வந்து கண்டிப்பாக சொல்கிறது கிடையாது. பட் அதெல்லாம் பண்ணல அப்படின்னா எப்படி லவ் வந்து வரும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்கிறாரு. அதாவது 2 பேருமே வந்து வேறு வேறு பர்சனாக தான் இருக்கணும். அதையுமே வந்து நம்ம அந்த இண்டிவிஜுவாலிட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுதான் உண்மையான லவ் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லவ் பற்றி என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வேறு யாராச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சாலும் நீங்கள் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அந்த லவ் அண்ட் கேரோட வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தங்களை, அதாவது இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த ஆக்ட்ரஸ் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளை தவிர வேறு யாரையுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனுமே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தங்களை பார்த்து அவங்கள ரசிக்கலை, இது பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களையுமே பார்த்து அவங்க ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது உண்மையும் கூட தான். இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ரியாலிட்டி. இவர் சொல்கிற ஒரு 90 to 95% ஆஃப் அந்த விஷயங்கள் வந்து கரெக்டுன்னு தான் தோணும். 95னே சொல்ல முடியாது, ஒரு 99%மே வந்து அவ்வளோ ரியாலிட்டியாக தான் அவர் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப அவருடைய ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் சொல்கிற விஷயங்கள். அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் பேசுகிறாரு. லோன்லினஸ் அப்படிங்கிற விஷயமே சொல்கிறாரு. லோன்லியாக நம்ம நிறையா ஃபீல் பண்ணுவோம். இன்னொருத்தங்க இருக்கணும் எப்போவுமே. நம்ம இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறோம். இன்னொருத்தங்க இருந்தால் தான் வந்து நம்ம ஃபுல்லாகும், கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட்டான பர்சன் அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அதுதான் வந்து லோன்லினஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அலோன்னஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அலோன்னஸ்க்கு நம்மளுடைய ப்ரெசன்ஸையே நம்ம என்ஜாய் பண்ணல அப்படின்னா, நம்ம தனியாக இருக்கிறதையே வந்து நம்ம என்ஜாய் பண்ணல அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்தால் எப்படி என்ஜாய் பண்ணுவோம். நம்ம தனியாக இருக்கிறதையுமே வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கு சொல்கிறாரு. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு பார்ட்னர் இன்னொருத்தங்க கிட்ட பேசும்போது நம்ம பொசசிவ் ஆகும். அப்படி பொசசிவ் ஆனால் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவங்கள வந்து ஒரு அடைச்சி வச்ச மாதிரி ஃபீல் இருக்கும். ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான உரிமையே இருக்காது, அந்த ஃப்ரீடமே இருக்காது. அந்த ஃப்ரீடம் இல்லைனாலே கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து ஓஷோ அவர்கள் வந்து சொல்கிறாரு. ஒரு மெச்சூரான லவ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னொருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை அவங்க வந்து என்னதான் நம்ம லவ் பண்ணாலும் அவங்க ஒரு இண்டிவிஜுவலான பர்சன் அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டிபெண்ட் பண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து வளரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. டிபெண்ட் பண்ணி அப்படின்னா, அதாவது நம்மளுடைய சந்தோஷம் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவேர்னஸோடு தான் நம்ம வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அவேர்னஸ் இல்லை அந்த லவ்வில் அப்படின்னா அது ஃப்ரீடம் கொடுக்காது, அது ஜஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையுமே அவ்வளோ அழகாக வந்து சொல்கிறாரு. எப்போவுமே வந்து நம்ம லவ் அவேர்னஸோடு பண்ணணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெயினாக வந்து என்னென்னா லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீடம். நம்ம கொடுக்கத்தான் செய்யணுமே தவிர, நம்ம ஒரு கிவராக இருக்கணுமே தவிர,
அவங்க கிவராக தான் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்க்குறோம், எல்லாருமே என்ன பண்ணுவோமோ ரிசீவர் எண்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நீ எனக்கு அதை பண்ணணும், அவங்க இது எனக்கு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம கொடுத்து பாருங்களேன். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருக்காங்க, அவங்க அதை செய்யலை, இவங்க இதை செய்யலை, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறோம். அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்காட்டி என்ன, நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நான் உனக்கு இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணால் எப்போ அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ லவ் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓஷோ அவர்கள் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டான பர்சன் தான், இன்னொருத்தங்க வந்து அந்த லவ் பண்ணால் தான் நம்ம கம்ப்ளீட் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாரு. அதனால் நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லிடுறாரு. அதை வந்து பயப்படக்கூடாது. லவ் வந்து ஒரு ஆப்போசிட் வந்து ஃபியர் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ தெளிவாக வந்து சொல்கிறாரு. பொசசிவ் வந்து அது ஒரு எதிரி அப்படிங்கிறாரு. பொசசிவ், ஜெலஸ்ஸு, நிறைய பேர் பொசசிவ் பார்ப்போம். இப்போது முக்கால்வாசி மக்கள் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது லவ் வந்து வெளியே தேடக்கூடாது, அது நமக்குள்ளேயே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளை வந்து நம்ம லவ் பண்ணால் கரெக்டான பர்சன் வந்து நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறதையுமே சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ லவ் வித் அவேர்னஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஒரு ஃப்ரீடமை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து லவ்வை பற்றி சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.